ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா பிரண்டை பறிக்க தான் வந்திருக்கோம். வாங்க போயிட்டு பிரண்டை பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோ பாத்தீங்கன்னா இதுதான் பிரண்டை. இந்த பிரண்டை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் பிஞ்சா இருக்கு. இவ்வளவுதான் பறிக்கணும், அதுக்கு மேல பறிக்க கூடாது. நம்ம பிரண்டைய பறிச்சிட்டோம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் பிரண்டைய கொட்டிக்கலாம். கொட்டி இந்த நமநமப்பு தன்மை போகிறதுக்கு நல்லா வதக்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். பிரண்டை ஊறுகாய் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூண்டு, புளி, இஞ்சி, காஞ்ச மிளகாய், மல்லித்தூள். அடுத்து பூண்டு, இஞ்சி, காஞ்ச மிளகாய் இது மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுத்து புளியை சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. அடுத்து வதக்கி வச்ச பிரண்டையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது அரைச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நல்லா மையாக அரைச்சிட்டோம் பிரண்டை துவையில். அடுத்து இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பிரண்டை துவையலை சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை பிரண்டை துவையல், ஊறுகாய் எது வேணாலும் சொல்லலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.